ஆரம்பிக்கலாங்களா? நீங்களாம் பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணுங்க கொஞ்சம் ஹை நண்பா எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குறது போல் ரொம்ப ஒரு சூப்பரான நான் லோக்கல் தான் வந்து ஒரு டைலாக் இருக்கும். அதை வச்சு ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணுமா அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அதில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆனில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே நண்பா, அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ எடிட்டிங்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. டவுன்லோட் பண்ணிவிட்டு பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட்டை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதிலே இருக்குது, அது ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பீட்லாம் இருக்கும், இந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் சாங் இருக்கும். சாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகாது, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா XML ஃபைல் ஆகிறதுனால ஒரிஜினல் லொக்கேஷன் கேட்கும். அதுக்காக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாங் கொடுத்துட்டேன், அதை நீங்கள் வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு ஆடியோவில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக போனால் நீங்கள் டவுன்லோட் பண்ண சாங் இருக்கும். அந்த இடத்துக்கு போய்ட்டு ப்ளஸ் கொடுத்தா போதும், ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஆட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக வந்துன்னா பீட் ஒர்க் ஆகும். அவ்வளோதான் நண்பா. பீட் ஒர்க் ஆகலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே நண்பா, இப்போ வந்து ஃபாண்ட் எப்படி செலக்ட் பண்ணலான்ற பார்த்தலாம். ஃபாண்ட்டுக்கான எஃபெக்ட் இதிலே இருக்கும். ஃபாண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறன்ற மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து கிளிப்பை டச் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் உள்ளார போய்க்கோங்க. மேலே வந்து ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரான்ச்சோ ரெகுலர்னு வந்து இருக்குது ஃபாண்ட்டு. இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஓகேப்பா, ஃபாண்ட்டே மாற்றிட்டேன். ஹேண்ட் ரைட்டிங்னு வந்து ஒரு ஃபாண்ட் இருக்கும், அந்த ஃபாண்ட்டுக்கு போய்க்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை. 3 டாட் பட்டன் டச் பண்ணி இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகே நண்பா, இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் இருக்கும். விவ் ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மேலே ஒரு 3 டாட் லைன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இது செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிட்டு வெறும் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலே போதும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபாபெட்டிக் வந்து ஆர்டரில் இருக்கும். இதில் வந்து ரான்ச்சோ ரெகுலர் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கரெக்டான சைஸில் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும், ஆட் பண்ண இமேஜில் எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது போல் வந்து எல்லா கிளிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரெக்டாக வந்து 4.17 செகண்டில் வச்சுட்டு இமேஜ் ஆட் பண்ணலாம். ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு மீடியாவில் போய்க்கோங்க. மீடியாவில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இமேஜை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு மேலே ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும், ஆட் ஆகிடும் இமேஜ். ரொம்ப சிம்பிளாக மேலே ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்கப்பா. கொடுத்தோடனே கரெக்டாக ஸ்க்ரீன் ரேட்டோட கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோவை டச் பண்ணால் நெக்ஸ்ட்டு பீட் மார்க் மூவ் ஆகும். இப்போ 4th உள்ள கட் ஆப்ஷனை கொடுத்தா ரொம்ப சிம்பிளாக கட் ஆகிடும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை ஆட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். மீடியாவில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இமேஜை கிளிப்பை டச் பண்ணாலே போதும், இமேஜ் ஆட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டாட் பட்டனை டச் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஏரோ டச் பண்ணால் நெக்ஸ்ட் பீட் மார்க் மூவ் ஆகும். அடுத்து கட் ஆப்ஷனை கொடுத்து கட் பண்ணி ஆகணும்பா. இது போல் தான் வந்துன்னா இமேஜ் ஆட் பண்ணணும். எந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணாலும் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுங்க. இன்னொரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஏரோ பட்டன் டச் பண்ணி கட் ஆப்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் தான், ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்லையும் பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷேக் எஃபெக்ட் வந்துக்கோங்க. ஓகே நண்பா, இதான் வந்து ஷேக் எஃபெக்ட். இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ ஆகாது, ஏன்னா XML ஃபைலாக இருக்குது, ஒரிஜினல் லொக்கேஷன் கேட்கும். அதனால் வெறும் எம்டி கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்ஸில் வர போய்ட்டு 3 டாட் பட்டனை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வெளியே வந்துக்கோங்க. எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொன்ன செகண்ட்ஸ்லேருந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லா கிளிப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஒரே டைப் பண்ண எஃபெக்ட் தான், நம்ம ரொம்பவே ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா கிளிப்புக்கும் இந்த ஒரு எஃபெக்ட் தான், அதனால் வந்து கரெக்டாக எல்லாத்துலையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. நீங்கள் வந்து இமேஜ்லாம் வந்து கரெக்டாக ரெகுலராக ஆட் பண்ணால் தான் வந்து அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில வெர்ஷனுக்கு இந்த மாதிரி தான் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அப் டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அந்த ஒரு டெம்ப்ளேட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் லிங்க்கில் கொடுக்குறேன், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபயர் ஸ்பார்க்கிள் டெம்பிள் தான், ஒரு நல்ல டெம்பிள் தான். ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு கிளிப்பை டச் பண்ணி மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கோங்க. வால்யூம் எதுவும் இருக்காது, எல்லாம் நீங்கள் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபுல் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு கிளிப்பை டச் பண்ணி பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளார போய்ட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்கள் ஸ்க்ரீனோட ஃபிட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளிப்பை டச் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு
தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில், அதை டச் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகாது. சில வெர்ஷன்லாம் வந்துன்னா இமேஜ் கிளிப் வந்துன்னா ஆட் பண்ணிட்டு டெலிட் பண்ணியிருப்பேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கிளிப் ஆட் பண்ணிருப்பீங்க. அப்போ வந்து இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். இதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த பேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து வீடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கரெக்டாக 18 செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. கடைசி ஆடியோ இருக்கும், அந்த ஆடியோக்கு போய்க்கோங்க. ஓகேன்பா. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு. இந்த இடத்துல வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளிப்பை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு ஃபோர்த்தாக உள்ள கட் ஆப்ஷனை கொடுத்து கட் பண்ணிக்கோங்கப்பா. ரொம்ப சிம்பிளாக வீடியோ மேக் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் மேக் பண்ணணும். ரொம்ப சூப்பராக வந்து மேக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட டெடிகேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான் நம்ம அந்த வீடியோ. இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வந்து மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். அதை பற்றின உங்களோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நம்ம வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.